ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபினான்ஷியலி செக்யூர்டான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்குரிய 5 வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். ஹெல்த் இஸ் வெல்த் மிக முக்கியமான ப்ராவர்ப். நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். அதனால் முதல்ல அந்த ஹெல்த்துக்குரிய இன்சூரன்ஸை நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியில் சேர்க்கணும். இன்றைய காலகட்டங்களில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஏறிக்கிட்டே போகுது. நம்மக்கிட்ட ஒரு நல்ல பாதுகாப்பான மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய மெடிக்கல் எமர்ஜென்சி காலங்களில் நாம் சேர்த்து வைத்த மற்றும் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் கூட நம்ம இழக்க நேரிடும். அதனால் மெடிக்ளைம் இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம முதல்ல உணரணும். சரி, இப்போ நாம எத்தனை வகையான மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் பாலிசி. இது தனிநபருக்கு எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. ரெண்டாவது ஃபேமிலி ஃப்ளோட்டர் மெடிக்ளைம் பாலிசி. இந்த பாலிசியில் மொத்த குடும்பத்தினருக்கும் ஒரு சிங்கிள் பாலிசியாக கவர் பண்ண முடியும். மூணாவது சீனியர் சிட்டிசன் மெடிக்ளைம் பாலிசி. இதில் 60 வயதுக்கு மேற்பட்டவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. நாலாவது குரூப் மெடிக்ளைம் பாலிசி. இது எம்ப்ளாயீஸ்க்காக கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. அஞ்சாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் மெடிக்ளைம் பாலிசி. இந்த பாலிசியில குறிப்பிட்ட சிக்கலான நோய்களுக்காக எடுக்கக்கூடிய ஒன்று. இதுல அந்த நோய்களை பற்றி அறியக்கூடிய நோயறிதலின் போது செலவாகக்கூடிய மொத்த தொகையையும் இந்த பாலிசி வழங்குகிறது. சரி, இப்போ நம்ம அந்த மெடிக்ளைம் இன்சூரன்ஸை எப்படி சூஸ் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல கவரேஜ் அமௌண்ட். நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான ஒரு தொகையை இன்சூரன்ஸாக எடுக்கணும். அதாவது மெடிக்ளைம் இன்சூரன்ஸாக நம்மளுக்கு 5 லட்சம் தேவையா 10 லட்சம் தேவையான்றதை நாம் முதல்லையே உறுதிப்படுத்திக்கணும். ரெண்டாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாலிசிக்குரிய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம இருப்பிடத்திற்கு பக்கத்தில் எங்கெங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். மூணாவது ப்ரீமியம் காஸ்ட். நாம் பே பண்ணுற அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை மற்ற இன்சூரன்ஸோடைய அந்த பாலிசியோடைய ப்ரீமியம் அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணி பெஸ்ட்டான பாலிசியாக நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. நாம் எடுக்க அந்த குறிப்பிட்ட இன்சூரர்ஸ் எந்த சதவீதத்திற்கு எந்த அளவு அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டே பார்த்து உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. அதிகப்படியான சதவீதத்தில் கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது மிக உச்சிதமான ஒன்று. அடுத்தது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். நாம் எடுக்கிற அந்த பாலிசியில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் போன்ற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கவர் ஆகி இருக்கான்றதை உறுதிப்படுத்திக்கணும். ஒரு சில பரிந்துரைகள். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துருந்தா தனியாக ப்ரைவேட்டாக உங்கள் குடும்பத்தினருக்குன்னு ஒரு பாலிசி எடுக்கிறது மிக முக்கியம். ஏன்னா உங்கள் ஆஃபீஸில் கொடுக்குற அந்த பாலிசி நாம் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் கூட வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டிசீஸ், அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு முன்பே இருக்கக்கூடிய டிசீஸ் ஏதாவது இருந்தால் அந்த குறிப்பிட்ட வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் அது சம்மந்தமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை அந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியாது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் பாலிசி எடுக்கிறோமோ அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு பிறகு நாம் எல்லா விதமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்குரிய தொகையையும் இந்த மெடிக்ளைம் இன்சூரன்ஸை பயன்படுத்தி நாம் உபயோகிக்க முடியும். அடுத்தது, இதுக்காக பே பண்ணுற அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமை நாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது செக்ஷன் 80D கீழே டிடக்ஷனில் காமிக்க முடியும். இதில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது கேஷ்லெஸ் வழியை விட ரீஇம்பர்ஸ்மெண்ட் வழி மூலயமா கிளைம் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் மூலயமா நம்மளால் ப்ரீ அண்ட் போஸ்ட் மெடிக்ளைம் எக்ஸ்பென்சஸுக்குரிய பில்ஸையும் சப்மிட் பண்ணி அதற்கான தொகையை பெற முடியும். உங்களுடைய தேவைக்கேற்ப அடிஷ்னல் பெனிஃபிட்ஸில் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் இருக்குதான்னு உறுதிப்படுத்திக்கிறதும் நல்லது. ரெண்டாவது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு கவரேஜ் எடுக்கிறோமோ அத்தனை ஆண்டுகளுக்கு கவரேஜ் வழங்கக்கூடிய ஒரு வகையான ஆயுள் காப்பீடு. அந்த காப்பீடு செய்யப்பட்ட காலத்தில் காப்பீடு செய்தவர் இறந்தால் அது ரிலேட்டடான டெத் பெனிஃபிட்ஸ் அந்த குடும்பத்தினருக்கு, அதாவது பெனிஃபிஷியர்ஸ்க்கு போய் சேரும். பொதுவாக 10 முதல் 30 மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு இதில் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். இதில் ஒரு சில இன்சூரன்ஸில் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு பெர்மனன்ட் லைஃப் இன்சூரன்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரீமியம்ன்றது ஃபிக்ஸடாக அந்த டேர்ம்க்குரிய காலம் வரை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது, முழுமையான ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் தரக்கூடிய ஒரு ஆயுள் காப்பீடு. இதனுடைய ப்ரீமியம் அந்த இன்சூரன்ஸ் எடுத்தவருடைய ஏஜ் மற்றும் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து
நிர்ணயிக்கப்பட்டது. சரி, இப்ப நம்ம இந்த டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறது நல்லதுங்கிறத பத்தி பார்க்கலாம். குடும்பத்துல ஒருவருடைய வருவாயை மட்டுமே சார்ந்து அனைத்து பொறுப்புகளும், செலவுகளும் இருக்குதுன்ற பட்சத்துல அந்த இண்டிவிஜுவலுக்கு எடுக்கிறது தேவை. கடன் சுமை அதிகமாக உள்ள ஃபேமிலி மெம்பர் தன்னுடைய கடன்களை தன் இறப்புக்கு பிறகு அன்புக்குரியவர்களுக்கு அந்த சுமையை கொடுக்காமல் தவிர்ப்பதற்கும், பிசினஸ் ஓனர்ஸ் அதாவது அந்த குறிப்பிட்ட பிசினஸ்ல முக்கிய நபரினுடைய மரணம் ஏற்பட்டால் சுமூகமான முறையில அந்த பிசினஸை மாற்றம் செய்யவும், கடன்களை மேனேஜ் பண்ணவும், அபாயகரமான வேலைகளில் பணிபுரியும் நபர்கள் எடுக்கிறதும் அவங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும். கிளைம் ப்ராசஸ். காப்பீடு செய்தவருக்கு மரணம் ஏற்பட்டால் அந்த பெனிஃபிஷியரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கோரிக்கை தாக்கல் செய்து கிளைம் பண்ண முடியும். இந்த பாலிசியில நாம பே பண்ற பிரீமியம்க்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இறப்புக்கு பிறகு கொடுக்கிற அந்த பெனிஃபிட்ஸ்க்கு டாக்ஸ் கிடையாது. மூன்றாவதாக எமர்ஜென்சி ஃபண்ட். நம் வருமானத்துல குறைஞ்சது 20% தொகையை மாதம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சேர்க்கலாம். அதில் ஒரு பகுதியை எமர்ஜென்சி ஃபண்டில் சேர்த்து வைப்பது மிக முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதை சார்ந்த மற்ற தகவல்களை எமர்ஜென்சி ஃபண்ட் என்ற தலைப்பில் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே கொடுத்துருக்குறோம். அதற்குரிய லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. நாலாவதாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். நம்முடைய முதலீடு தங்கத்தில் இருப்பது நமக்கு பல வகையில நன்மை தரக்கூடியது. நம்மளுடைய தேவைக்கேற்ப பிசிக்கலாவோ இல்ல பேப்பர் கோல்டாவோ எந்த வகையிலாவது இதுல முதலீடு பண்ணலாம். நமது அவசர தேவைக்கு இதை உடனடியாக பணமாக மாற்றும் வாய்ப்பு இருப்பதனால தேவையில்லாத கிரெடிட் கார்டு, லோன் போன்ற கடன்களையும் அதனால் வரும் அடிஷனல் செலவுகளான ப்ராசஸிங் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், ஜிஎஸ்டி போன்றவற்றையும் நம்மளால தடுக்க முடியும். தங்கத்தை பிளட்ஜ் பண்ணி பணம் எடுக்கிறதுனால நம்மளால அந்த தங்க கடனை எவ்வளவு முடியுமோ, எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் சிறு சிறு தொகையாக அடைத்து அந்த தங்கத்தை மீட்டெடுக்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதனை சார்ந்த மற்ற தகவல்களை செப்பரேட்டா ஒரு வீடியோவா கொடுத்துருக்குறோம். அதுக்குரிய லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. அஞ்சாவதாக லைஃப் இன்சூரன்ஸ். ஆயுள் காப்பீடு. இது இன்சூரன்ஸ் எடுத்தவருடைய இறப்புக்கு பிறகு அல்லது அவர் வாழும் காலத்திலேயே இன்சூரன்ஸ் எடுக்கிற அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை அனுபவிக்க முடியும். இன்றைய காலகட்டங்கள்ல எல்லா பேங்க்ஸும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸ், அதிக பெனிஃபிட்ஸோட இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுக்குறாங்க. இதனுடைய பிரீமியம் அமௌண்ட் அந்த பாலிசிதாரருடைய ஏஜை பொறுத்து மாறுபடும். சிறிய வயதினருக்கு குறைந்த பிரீமியமும், வயதானவருக்கு அதிக பிரீமியமும் வரும். அதனால ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே இந்த பாலிசி எடுக்கிறது மூலமா நல்ல சேமிப்பு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும், எதிர்பாராத இறப்பு ஏற்படும் போது மொத்த தொகையும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டு நாம் பெற முடியும். முக்கிய தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.